இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாகவும் குவிக்காகவும் ரவை இட்லி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு, உளுந்தப்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இந்த 3யும் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம ரவை ஆட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து 1 கப் ரவை தான் ஆட் பண்ணேன். இந்த 1 கப் ரவைக்கு வந்து 10 to 15 இட்லி வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுமே நான் 1½ டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கீ ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இட்லி, அதுக்காக தான். அதுக்கப்புறம் ரவை இட்லியை நம்ம யூஸ்வலாகவே பார்த்துப்போம். அதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ரொம்ப நல்லா இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம ரவை இட்லி பண்ணோன்னா இட்லி வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதுக்காகத்தான். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி முடிச்சதும் நான் என்ன பண்ணிடுவேன்னா அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். இதை வந்து கூல்டவுன் பண்ண வைக்கணும். கூல்டவுன் பண்ணி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணலாம். இதில் தயிர் வந்து நான் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ண தயிர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெஷ் தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக தோசை பேட்டர் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈனோ தான். இந்த ஈனோ ஆட் பண்ணும்போது நமக்கு ரவை இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஈனோ இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நார்மலாக தோசை மாவை வந்து எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தாங்க இதுவும் ஊற்றிக்கணும். ஊற்றி 20 நிமிஷம் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சுட்டா போதும். இந்த இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம எல்லோரும் நினைப்போம் வந்து ரவை இட்லி தான் கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. இது தாங்க ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து மாவு வந்து ஃபர்மெண்ட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. எப்போ வேணால் குவிக்காக ரெடி பண்ணிடலாம். மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இது வந்து சாம்பார், சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள்.